यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेवदारस्तमरण्यलभ्यं लक्ष्मीः नृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गुरुमुखमनधीत्य प्राहवेदानशेषान्नरपतिपरिगृत्वं शुल्कमादातु कामः। श्वशुरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्तं विट्टुचित्तं नमामि मिन्नार्दनं திரிசூழ்லிபுத்தூர்நுறுகாள் சொன்னார் கழக்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் நரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தாரென்னு ஈண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோது விருந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து. நமஸ்காரம். இன்றைய தினம் பல்லாண்டில் 8வது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். இன்றைய பாசுரம், நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானிச் சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்ல பையுடை நாகப் பகைக்கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே. நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானிச் சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்ல பையுடை நாகப் பகைகொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே அப்படின்னு பாசுரம். இந்த பாசுரத்தில் ஐஸ்வர்யார்த்திகள், அதாவது இதுக்கு முன்னாடி 3 பேரை சேர்த்தா, அதன் பிரகாரம் போன பாசுரத்தில் கைவல்யார்த்திகள் நம்மளோடு சேர்ந்துட்டா அப்படிங்கிறத கொண்டாடினர். கொண்டாடி எம்பெருமானுக்கு அவளையும் சேர்த்துண்டு எந்த மாதிரி பல்லாண்டு பாடலாம், கைவல்யார்த்திகள் ஒரு விதமாக இருந்தால் அவர்களையும் ஆழ்வார் தம்மோடு சேர்த்துண்டு இந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவத்துக்குரியதான லக்ஷணங்களோடு தீயில் பொலிகின்ற செஞ்சுடர் ஆழி திருவிலச்சினை அப்படின்ட்டு சங்கு சக்கரங்கள் பொறிக்கப்பட்டு ஸ்ரீ வைஷ்ணவத்திற்கு உரியதான தர்மங்களோடு சின்னங்களோடு நாங்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறோம். எம்பெருமானை தவிர வேறு யாரிடமும் எங்களுக்கு வேண்டியதையோ விரும்பியதையோ கேட்காமல் ஏகாந்திகள், அதாவது பெருமாளை தவிர்த்து தேவதாந்தரங்கள்கிட்ட போகாமல் பெருமாளிடத்திலேயே தனக்கு வேண்டியதையே விரும்புகிறோம் அப்படின்ட்டு ஸ்ரீ வைஷ்ணவத்திற்கே உரியதான மிக முக்கியமான லட்சணங்களோடு தான் நாங்கள் இருக்கோம். அந்த விதத்தில் தான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிவிச்சுண்டு கைவல்யார்த்திகளை தம்மோடு சேர்த்துண்டு எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடலான்ட்டு போன பாசுரத்தில் கொண்டாடினர். அந்த மாதிரி இந்த பாசுரத்தில் அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரராக்கரன்ற பாசுரத்தில் சொன்னபடி ஐஸ்வர்யார்த்திகள் அவர்களையும் தம்மோடு சேர்த்துண்டர். அப்படி சேர்த்துண்டு அவர்களையும் முமுட்சுக்களாக ஆக்கி அவர்களோடு சேர்ந்து இந்த பாசுரத்தில் பல்லாண்டு பாடுறார். எந்த மாதிரி பல்லாண்டு பாடுறார்? ஐஸ்வர்யம்னு சொன்னோன்னாக்கா இகலோகத்தில் இருக்கக்கூடியதான சுகங்கள் அனைத்துமே ஐஸ்வர்யம். எந்தெந்த சுகங்கள்லாம் உண்டோ அந்தந்த சுகங்கள்லாம் அனுபவிக்கிறவா, அந்த சுகத்தை நாடுறவா, அதை விரும்புகிறவா, இவர்கள்லாம் சகல ஐஸ்வர்யங்களோடு எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிறவா. அந்த ஐஸ்வர்யார்த்திகளே 2 விதமாக உண்டு. ஏன்னா தேவதாந்தரங்கள் க்ஷுத்ர பலன்களில் தர்றதுக்கு தேவதாந்தரங்களை தான் நம்ம நாடுவோம். அந்த மாதிரி அதுலேயும் ஐஸ்வர்யம் உண்டோ இல்லையோ, ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயுமே எல்லா பலன்கள்லையுமே இருக்குது. அப்படி தேவதாந்தரங்களையும் நாடுபவர்கள் இருக்கா, இல்லை பெருமாள்கிட்ட தான் தனக்கு வேண்டியது எல்லாமே வேண்டும் அப்படின்ட்டு எம்பெருமானிடத்திலிருந்தே தனக்கு வேண்டியதை பெறவாளும் இருக்கா, மோட்சத்தையும் விரும்புகிறவா இருக்கா, மோட்சத்தை மட்டுமே விரும்புகிறவான் இருக்கான்ற மாதிரி சில பேதங்கள் உண்டு. அந்த விதத்தில் இந்த ஐஸ்வர்யார்த்திகள்
எப்படி ஆழ்வார் தம்மோடு சேர்த்துண்டு எம்பெருமானிடத்தில் இவ்வாறு எம்பெருமானை மட்டுமே எதிர்பார்த்து மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறா, அப்படிப்பட்டவர்கள் தம்மோடு சேர்ந்திருக்கா, சேர்ந்து பல்லாண்டு வாழலான்ட்டு இந்த பாசுரத்தில் ஆழ்வார் ஐஸ்வர்யார்த்திகளை ரொம்பவும் கொண்டாடுறார். அப்படி என்ன அப்படின்னாக்கா, அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரரிராக்கரன்ற பாசுரத்திலேயே ஐஸ்வர்யார்த்திகளை பற்றி சொல்லியிருக்கு. அவர்கள் எப்பொழுதும் தனக்கு ஐஸ்வர்யங்களையே விரும்புபவர்கள். ஐஸ்வர்யங்களில் முன் சொல்லப்பட்ட பிரகாரம் நித்தியம் அனித்தியம், அதாவது சாஸ்வதமானது சாஸ்வதமற்றது. சாஸ்வதமற்றதுலேயும் ஐஸ்வர்யங்கள் பலன்கள் இருக்கும். அப்படிப்பட்ட சாஸ்வதமற்ற பலன்களையே சாஸ்வதமாக நினைத்து இவ்வளவு காலம் இருந்தவர்கள் ஐஸ்வர்யார்த்திகள். அவர்கள் அந்த சாஸ்வதமற்ற, அதாவது நிரந்தரமற்ற அந்த ஐஸ்வர்ய பலன்களில் பற்றை விடுத்து அதில் ஆசை இல்லாமல் பண்ணி சதா சர்வகாலம் நித்தியமாகவும் எப்பொழுதும் தம்மை விட்டு நீங்காதபடி இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யத்தை விரும்புறது தானே சிரேஷ்டம். அப்படி இகலோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய பலன்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னாக்கா க்ஷுத்ரம். பலவிதமான துக்கங்களுக்கு நடுவில் கொஞ்சோண்டு சுகங்களை நமக்கு காண்பிச்சு இவைகள் நமக்கு சிறந்தது, இங்கே இருக்கக்கூடிய சுகந்தான் சிறந்ததுன்ட்டு நம்மளை நினைக்க வச்சு பிரமிக்க வைக்கிறது எதுன்னாக்கா நாம் பண்ண கர்மா லோகத்தில் கர்ம சம்பந்தத்தோடு இகலோகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லாமே நிரந்தரமற்றது தான். ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் அழியக்கூடியது தான். நிரந்தரமாக இந்த சுகம், அதனால தான் சொல்கிறார், எந்த ஒரு பொருளும் சுகத்தன்மையே கொடுக்கக்கூடியதுன்றது கிடையாது இகலோகத்தில். அதான் நம்ம இருக்கக்கூடிய இந்த லோகத்தில் ஒரு பொருள் சுகத்தைத்தான் தரும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பொருளும் கிடையாது. அதே மாதிரி ஒரு பொருள் துக்கத்தைத்தான் தரும் அப்படிங்கிற மாதிரியும் எந்த ஒரு பொருளும் கிடையாது. நரக ஸ்வர்க சம்ஞேவை பாப புண்ணியே த்விஜோத்தம தஸ்மாத் துக்காத்மகம் நாஸ்தி நச்ச கிஞ்சித் சுகாத்மகம். நடுவில் சில இதெல்லாம் வருது. என்னன்னாக்கா அது நமக்கு வேண்டியது இந்த இடத்துல தஸ்மாத் துக்காத்மகம் நாஸ்தி நச்ச கிஞ்சித் சுகாத்மகம். இகலோகத்தில் இருக்கக்கூடியதான எந்த ஒரு பொருளும் துக்கத்தை தான் கொடுக்கும், இது சுகத்தை தான் கொடுக்கும்ன்றது கிடையாது. என்னன்னாக்கா உதாரணத்துக்கு சர்க்கரையே எடுத்துக்கலாம். சர்க்கரை எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்கும். இனிப்புன்றது சுகத்தை கொடுக்கக்கூடியது. எல்லோருக்கும் இனிப்புன்றது சுகத்தை கொடுக்கக்கூடியது தானே. அப்படின்னாக்கா எல்லா நேரத்துலேயும் அந்த சர்க்கரைன்றது சுகத்தை தானே தரும். எப்படி சுவாமி துக்கத்தை தரும் அப்படின்னாக்கா, நான் சாதாரணமாக இருக்கக்கூடிய மனுஷியாள்கிட்ட இந்த சர்க்கரையை கொடுத்தனாக்கா ஆஹா நன்னா இருக்குன்னு ஷார்ட்டு பார்த்து சொல்லுவாள். ஆனால் சுகர் இருக்கிறவாளுக்கு, அந்த வியாதி இருக்கிறவாளுக்கு இந்த சர்க்கரையை எடுத்துன்னு போனாக்கா கிட்டையே எடுத்துட்டு வராத, எனக்கு வேண்டாம், சுகத்தை தானே கொடுக்கறது சுவாமி, அவன் ஏன் வேண்டான்னு சொல்லணும். ஆக ஒரு பொருள் ஒருவரை குறித்து சுகமாக இருக்கும், அதே பொருள் அதே நேரத்தில் இன்னொருத்தருக்கு துக்கமாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் எந்த ஒரு பொருளும் ஒருத்தருக்கு சுகம் ஒருத்தருக்கு துக்கம்ன்ற ரீதியில் இந்த பொருள் சுகத்தையே கொடுக்கறது, இந்த பொருள் துக்கத்தையே கொடுக்கறதுன்ற ஸ்திரத்தன்மையற்றது. அதைத்தான் இப்போ சொல்ல வருது. இந்த இடத்துக்கு நமக்கு வேண்டியது இகலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே நிலையான ஒரு தன்மையை இல்லாததாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது சுகத்தை மட்டுமே நமக்கு எந்த நேரத்திலையும் கொடுக்கும்னு நினைக்கிறதுன்றது தப்பு தானே. அது ஆனால் நமக்கு கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனால நாம் அப்படி நினைக்கிறோம். அதனால் ஐஸ்வர்யார்த்திகள் சாதாரணமாக அழியக்கூடியதான ஸ்திரமற்ற நிரந்தரமாக நம்மோடு வராததான சுகங்களை நாம் நிரந்தரமாகவும் எப்பவும் நம்மோடு இருப்பதாகவும் நினச்சிண்டு அதையே ஐஸ்வர்யம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னாக்கா முமுட்சுக்களாக அவர்கள் எப்படி மாறின? முமுட்சுக்கள்னாக்கா மோட்சத்தில் விருப்பம் உள்ளவர்கள் முமுட்சுக்கள். அப்படி மோட்சம்னாக்கா என்ன? இகலோகத்துக்கும் மோட்சத்துக்கும் அப்படியே விருத்தம். இங்கே எதெல்லாம் ஸ்திரம் இல்லையோ அங்கே அதெல்லாம் ஸ்திரம். சுகம், ஸ்திரமான சுகம், சுகத்திற்கு இருப்பிடமே அந்த மோட்சம்தான். அதனால தான் வேதமே சொல்கிறது ரசகு ஏவாயம் லப்த்வானந்தி பவதி அப்படின்னாக்கா ஆனந்தி பவதி, ஆனந்தத்தை உடையவர் பரமாத்மா.
எவரால் மற்றவருக்கு ஆனந்தத்தை கொடுக்க முடியும்? தன்னிடம் ஆனந்தத்திற்கு இருப்பிடமானவர் யாரோ அவர் தானே மற்றவாளுக்கு ஆனந்தத்தை கொடுக்க முடியும். அது ஆனந்தத்துக்கு யார் இருப்பிடம்னாக்கா பரமாத்மா தான், பெருமாள் எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன் தான். அங்கே மோட்சத்துக்கு போயிட்டோம்னாக்கா எம்பெருமானுக்கு நிகரான ஆனந்தத்தை நாம் அனுபவிப்போம். ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுல பரமாத்மாவுக்கும் நமக்கும் எவ்வித பேதமும் வரவே வராது. அந்த மாதிரியான சுகத்தை நமக்கு பரமசாமியாபத்தின்னு சொல்லுவா. போக மாத்திர சாமியலிங்காச்சன்ட்டு பாஷ்யக்காரர்னு சொல்கிறார். அது எதுனாக்கா போக மாத்திர சாமியம். இப்போ ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் மோட்சத்தில் ஒரே மாதிரியான அனுபவம் எதுலடான்னு கேட்டேன்னாக்கா ஆனந்தத்தில். அப்படி ஆனந்தத்திற்கு குறைவில்லாமல் எப்பொழுதும் அதற்கு தடங்களே இல்லாததான ஆனந்தத்தை நாம் அனுபவிப்போம். அப்படிப்பட்டதான ஆனந்தத்தை தானே நம்ம விரும்பணும். இங்கே சாதாரணமாக ஒரு க்ஷணம் இருக்கக்கூடிய சுகத்துக்கோசரம் நாம் அதுக்காக பிரயத்தனப்பட்டு கர்மாவை பண்ணி அந்த சுகத்தை அனுபவித்து கஷ்டங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு எந்தவித கர்ம சம்பந்தமும் இல்லாமல் துக்கங்கள் கலக்காமல் சுத்தமான சுகத்தை அனுபவிக்கிறதுக்குத்தானே நாமெல்லாம் விரும்பணும். அப்படிப்பட்ட சுகம் எங்கே கிடைக்கும்? அப்படிப்பட்ட பேரானந்தம் எங்கே கிடைக்கும்னாக்கா மோட்சத்தில் தான். அப்படிப்பட்ட மோட்சம் பரமாத்மா வேற மோட்சம் வேற இல்லை. பரமாத்மா தான் மோட்சம், மோட்சம் தான் பரமாத்மா, பெருமாள் ஸ்ரீமன் நாராயண். அப்படிப்பட்டதான மோட்ச இந்த ஐஸ்வர்யார்த்திகளை முமுட்சுக்களாக எப்படி இருந்ததுனாக்கா நெய்யிடை நல்லதோர் சூரும் நியதமும் அத்தானி சேவகமும். ஐஸ்வர்யார்த்திகள் எப்பொழுதுமே சதா சர்வகாலம் சுகபோகங்களில் மூழ்கி இருப்பாள். அப்படி சுகங்களில் இருக்கணும், சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு ஏற்கனவே இருந்தாலும் இல்லையோ அந்த சுகத்தை காட்டிலும் மோட்சமாகிற சுகத்தில் எப்படிரா இவ்வளவு ஈடுபாடு வந்ததுன்னாக்கா பெருமாள் அந்த அளவுக்கு இவாளுக்கு ஐஸ்வர்யார்த்திகளுக்கு இவ்வளவு தூரம் தரையிறான். என்னடான்னாக்கா நெய்யிடை நல்லதோர் சோறும். நல்ல போகமாக இருக்கிறவா என்ன பண்ணுவா, நெய்யில் நிறைய சாதத்தில் நிறைய நெய்யை குத்தி நன்னா சாப்பிடுவா. ஓஹோ அப்படின்னாக்கா சாதத்தில் நன்னா நெய்யை குத்தி சாப்பிட்றான்னாக்கா நல்ல போக்கியமாக இருக்கான் போல இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறவாள்லாம் நினைப்பா. அந்த இடத்துல சாதத்தில் நெய் குத்தி சாப்பிட்றவனையே ரொம்பவும் சுகமாக இருக்கான்னு நினைக்கிறவாளுக்கு இந்த இடத்துல நெய்யிடை நல்லதோர் சோறும். அங்கே க்ஷுத்ரமான ஐஸ்வர்யங்கள் எப்படி இருக்குமா, நெய் சாதத்திற்கு இடையில் நெய் இருக்குமா. ஆனால் இங்கே எம்பெருமானாகிற மோட்சத்தில் நெய்களுக்கு இடையில் சாதம் இருக்கான். அப்படின்னாக்கா நெய் அவ்வளவு இருக்கான். அப்படின்னாக்கா சுகம் ஆனந்தம் அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. நல்ல நெய், அதாவது நெய்யிடை நல்லதோர் சோறும். நல்ல நெய்களுக்கு இடையில் சாதம்னாக்கா அவ்வளவு நெய் அதிகமாக இருக்கிறது. நெய்யிடை நல்லதோரு சோறும் நியதமும் அத்தானி சேவகமும். அதாவது சுகமாக இருக்கக்கூடியதற்கான ஒவ்வொரு அடையாளங்களும் ஒவ்வொரு பதங்கள்னால சொல்லப்படுறது. அவள் சுகமாக இருக்கான்னாக்கா எந்த விதத்தில், நெய்களுக்கு இடையில் சாதம் சாப்பிட்றவா. அதன் பிறகு நெய்யிடை நல்லதோரு சோறும் நியதமும் அத்தானி சேவகமும். தான் ஒரு காரியமும் பண்ணாமல் தனக்கு வேண்டிய காரியத்தை சொன்ன உடனே செய்யறதுக்கு அந்த இடத்துல வேலையாட்கள் சொன்னதை செய்யறதுக்குன்னு மனுஷியால் இருந்தாள்னாக்கா இவா கஷ்டப்படாமல் சௌக்கியமாக இருக்கலாமோ இல்லையா. அந்த மாதிரி நெய்யிடை நல்லதோரு சோறும் நியதமும் அத்தானி சேவகமும். இது டியூட்டி டைம் மாதிரி இல்லை. இந்த நேரத்துக்குள்ளே இந்த நேரத்துக்கு தான் இருப்பா, சொன்னது செய்கிறவா இருப்பா, வேலை முடிஞ்சிடுத்துனா கிளம்பிடுவா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நியதமும் அத்தானி சேவகமும். சதா சர்வகாலம் நீ சொல்கிறத செய்யறதுக்கும் என்ன வேணுங்கிறத பண்ணுறதுக்கும் சதா சர்வகாலம் அந்த இடத்துல நீ அதை கைங்கரியவரால் இருந்துட்டே இருப்பாளாம். நெய்யிடை நல்லதோரு சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூணுடு. இவைகள்லாம் ஆபரணங்கள். நன்றாக சுகமாக இருக்கான்னாக்கா நிறைய உடம்புல ஆபரணங்கள்லாம் அந்தந்த இடத்திற்கு தகுந்ததான ஆபரணங்களை பூண்டு இருந்தால்தானே பார்க்கறதுக்கு நல்லா சுகமாக இருக்கான்னு தோணும். கையடைக்காயும் கழுத்துக்கு பூணுடு. இந்த இடத்துல கையடைக்காயும் அப்படின்னாக்கா வெத்தலை பாக்கு தாம்பூலத்தட்டோட சாட்ட உடனே போகத்தை அனுபவித்த உடனே வெத்தலை பாக்கு தட்டோட ரெடியாக இருப்பாளாம் இவன்
தாம்பூலத்தை எடுத்துக்கிறதுக்கு. அந்த மாதிரி இவைகள்லாம் ஒவ்வொரு காரியம் சொன்னாலும் அதை நம்ம அந்த ஆனந்தத்துக்கு நடுவில் ஒவ்வொரு காரியத்தை சொல்லியிருக்கார். அந்தந்த ஆனந்தத்திற்குண்டான காரியத்தை நம்மெல்லாம் இதெல்லாம் ஊகிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது. கையடைக்காயும் கழுத்துக்கு பூணுடு கழுத்துக்குண்டான அணிகலன், காதுக்கு குண்டலமும் காதுக்குண்டான அணிகலன் எதுனாக்கா குண்டலம். இவைகள்லாவும் தரிச்சுண்டு சுகமா இருப்பான். காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து. மெய்யிட அப்படின்னாக்கா உடம்பு பூர்த்தியா, இப்ப நம்ம சென்ட்டு போட்டுக்கிறோமோ இல்லையோ வாசனை திரவியம், அந்த மாதிரி அந்த காலத்துல அந்த மோட்சத்திலேயே அங்கேயே இருக்கு. நன்றாக வாசனை திரவியம், நன்றாக சுகந்தத்தை கொடுக்கக்கூடியதான திரவியம். மெய்யிட நல்லதோர் சாந்தமும், நன்கு வாசனையுள்ள திரவியங்கள் எல்லாம் பூசி, உடம்பு பூர்த்தியாக பூசி இத்தியாதி இவ்வளவு சுகத்தை அந்த இடத்துல அனுபவிக்கலான்ட்டு காண்பிக்கிற. மெய்யிட நல்லதோரு சாந்தமும் தந்து என்ன வெள்ளு இராக்கவல்ல. அப்படி உனக்கே ஆட்பட்டிருக்க வேண்டும்ன்ற சிந்தனையை கொண்டு எனக்காக இவ்வளவு தூரம் எனக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிற உன்னை வெள்ளையிராக்கவல்ல பையுடைனாக பகை கொடியான். இவ்வளவு ஐஸ்வர்யங்கள், தீராத ஐஸ்வர்யங்கள் கொடுத்தது யாருன்னாக்க எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன். அவர் எப்படி இருக்கிறான்? பையுடைனாக பகை கொடியானுக்கு படுத்த பாம்பனையான் அப்படின்னு சொல்லுவா. என்னன்னாக்கா பாம்பனையின் மேல படுத்துன்னு இருக்கிறான், நாகசயனத்தின் மேலேறி அப்படின்ட்டு பையுடைனாக பகை கொடியானுக்கு, அந்த நாகத்தின் மேல படுத்துண்டு இருக்கிற எம்பெருமானுக்கு பையுடைனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே. அப்படிப்பட்ட நித்திய லோகத்தில், அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் எல்லாருமே சேர்ந்து உனக்கு நித்திய கைங்கரியம் பண்ணின்றிருப்பதாக, எப்பொழுதும் சதா சர்வகாலம் அந்த கைங்கரியம் அவள் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்கு எந்த குறவும் வரக்கூடாதுன்ற போல எம்பெருமானுக்கு குறவு வர போகிறதில்லை. இருந்தாலும் நம்ம பக்தாளுடைய அக்கறைன்றது இதில் ஆழ்வார் மூலியமாக எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானுக்கு இந்த விஷயத்தில் பல்லாண்டு பாடுறேறான். இப்படிப்பட்ட உனக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பல்லாண்டு பாடுறோம் அப்படின்ட்டு ஆழ்வார் இந்த பாசுரத்தில் ஐஸ்வர்யார்த்திகளை சேர்த்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதாக இந்த பாசுரத்தினுடைய அனுபவம் அப்படின்ட்டு இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.